என்ன மன்னிங்க ஏசப்பான்னு கேட்பீங்களா? என் துக்கத்தை மன்னிங்க, என் பாவத்தை மன்னிங்க, நான் போய் பேசியிருக்கிறேன், இல்ல நான் ஏதோ எப்படியோ இருந்திருக்கிறேன், இந்த மன்னிங்க, எங்க அப்பாவெல்லாம் எதிர்த்து நான் பேசியிருக்கிறேன், என்ன மன்னிங்க ஏசப்பான்னு கேட்பீங்களா தம்பிங்க? உங்க கண்ணீரெல்லாம் அந்த இயேசு பார்க்கிறாருமா. உன்னுடைய கஷ்டம் அந்த இயேசுவுக்கு தெரியும். நான் முன்னாடி சொன்னது போல இந்த உலகத்துல உண்மையான அன்பு எது தெரியுமா? ஒண்ணு இயேசு கிறிஸ்து, ரெண்டாவது உங்க பேரண்ட். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறாருன்னா அது இந்த இயேசு கிறிஸ்து தவிர யாரால இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் உண்மையான இருதயத்தோ இயேசுவே இயேசுவே உயர்த்தி அவ்வளோ பெரியவர் இந்த இயேசு உங்களை ரொம்ப 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 நேசிக்கும்படி, உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கும்படி, உங்களை ரொம்ப ரொம்ப எதிர்பாராம உங்களை நேசிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார்னா அவர் இந்த இயேசுவை தவிர வேற யாரும் இருக்க முடியும் தங்கச்சி? அவரை தவிர யார் இருக்க முடியும் தங்கச்சி? தங்கச்சி, இங்க உலகத்துல எல்லாமே, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே மாயான காரியம் தங்கச்சி. எல்லாம் மாய, எல்லாமே வேஸ்டான காரியம். எல்லாம் ஒரு நாள் நம்மளை ஏமாத்திரும், எல்லாம் ஒரு நாள் நமக்கு வேதனை கொடுத்திருந்தாங்க சரி தம்பி. ஆனா நிரந்தரமான ஒன்று உண்டு. கடைசி வரைக்கும் உன்னை உண்மையா பாக்குற, உன்னை உண்மையா லவ் பண்ற ஒரு இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவாலதான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும் தங்கச்சி. தம்பி, எத்தனை பேர் சொல்ல முடியும் ஏசப்பா நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஏசப்பா உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன்ப்பா, உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே. வாய்களை திறந்து சொல்லுவோம், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஏசப்பா.